குபேரன் டிவி என்ற காணொளியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் 25/8/2025 31/8/2025 வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியான 12ஆம் இடம் வரைக்கும் சந்திரனின் கோச்சார மூமெண்ட் இருக்கிறது. இந்த வாரத்தில் இந்த 9ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் காரிய தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் டிலேயாக வேலை நடக்கும், அப்புறம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஓடும். சுவாதி நட்சத்திரத்தில் வரும்போது காரியங்கள் வெற்றிகரமாக முடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும், அனுஷ நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் சந்திரன் ஏற்படுத்தி விடுவார். உங்கள் ராசியையே செவ்வாய், குரு மற்றும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேறு வேறு இடத்துலேருந்து 4ஆம் இடத்திலிருந்து சனி, 7ஆம் இடத்திலிருந்து குரு, 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம்னு பேர். இந்த கேந்திரஸ்தானத்திலேருந்து ரொம்ப முக்கியமான இடத்துலேருந்து இவங்க ப்ரைம் ஏரியாவிலேருந்து பார்க்குறாங்க. அதனால் தீர்மானமாக உங்களுக்கு என்ன செய்யணுன்ற எண்ண ஓட்டங்கள் வரும். நீங்கள் உங்கள் வழியில் அழகாக நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கிரகங்களின் பார்வை கொடுக்கும். அதனால் நீங்கள் வேலை இல்லாத அன்பர்கள் என்ன மாதிரி வேலை வேணும், அதுக்கு நான் எப்படி எக்யூப் பண்ணிக்கணும்னு முதல்ல புரிந்து கொண்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அடிஷ்னல் என்ன விங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், என்னை எப்படி எக்யூப் பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் புரிந்து கொண்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு மாற்றம் வரும். சம்பள உயர்வு வேணும்னா உங்களுடைய ப்ளஸ் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதை கொண்டு வாங்க. இதனால் வரும். மேனேஜ்மெண்ட் தியரியில் சொல்லுவோம் ஸ்வாட் அனாலிசிஸ்னுவோம், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் யாருன்னு புரிந்து கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே சக்ஸஸ் இன்எவிட்டபிள். டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருப்பீங்க. அதனால் அதை பிடிச்சிக்கிடுங்க. சூரியன் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானமான தைரியஸ்தானமான கும்பராசியிலே பார்க்கிறது. ராசிநாதனான குருவும் சேர்ந்து பார்க்கிறார். அதனாலே தைரியமாக செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சேரும். 3ஆம் இடம்ங்கிறது நிறைய ஆபரணங்களையும் ட்ரெஸ் மெட்டீரியலையும் சேர்க்கக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. திருமண தடை நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், மக்கட்பேறு சில விஷயங்களான செலவுகள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இதெல்லாம் வந்து சேரும். இதெல்லாம் நல்ல ஒரு பலனை இந்த வாரத்திலே பார்க்க போகிறீர்கள். சந்திரனுடைய இந்த உத்தர நட்சத்திரத்தின் பிரவேசம் தாயாரின் அனுகிரகத்தினால் வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களாக உங்களுக்கு மாறும். அதனால் தாய் வழி உறவுகள் உங்களிடம் நல்லபடியாக இருப்பார்கள். செவ்வாயும் சந்திரனும் சேரக்கூடிய மங்கள யோகம் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும். மனதிலே தெளிவான தைரியத்தை கொடுக்கும். தொழிலிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். விஸ்தாரணம் பண்ணின வியாபாரங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான உக்திகளை எல்லாம் கொண்டு வருவீர்கள். தெளிவான சிந்தனையோட பயணங்கள் இருக்கும்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி புகழும் தனமும் ஒன்றாய் சேர்ந்து வரும். கல்வி நிலை மேம்படும். அங்காரக ஜெயந்தியான 25 ஆகஸ்ட் அன்று முருகப்பெருமானை அபிஷேக ஆராதனை செய்ய வழிபடும்போது நீங்கள் நினைத்தது நினைத்தவாறு நடக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு
எனக்கு எந்த விதத்திலும் தடையில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கான விஷயம் நீங்களே டிட்டர்மைன் பண்ணி நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி நல்லது ஒரு வாரம் இது. 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் சுபிட்சத்தின் உச்சம் உங்களை வந்து அடையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.